ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 நோட்டீஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? செப்டம்பர் 13 ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவலுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12th லெவலுக்கான நோட்டீஸ் வந்து செப்டம்பர் 21 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான இதை அப்ளை பண்ணுறது டேட் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 14 இருந்து அக்டோபர் 13 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அக்டோபர் 13 வரைக்கும் இருக்குன்ட்டு லேட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய இந்த சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது போக அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கான நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ல எரர் விட்டுருக்கீங்க இல்லை ஏதாவது வந்து தப்பா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 ஓப்பன் ஆகி அக்டோபர் 25 க்ளோஸ் பண்றாங்க. ஓகேவா? நீங்க 16 to 25 நீங்க ஏதாவது கரெக்ட் பண்றதா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே எது கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாமே கரெக்ட் பண்ண முடியாது. என்னென்ன டீடைல்ஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்னாக்கா உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரு, ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர். ஸோ இது எல்லாமே மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னும் மாற்ற முடியாது. நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜோன் நீங்க கொடுத்து அப்ளை பண்றீங்களோ அந்த ஜோன் நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் ஆர்ஆர்பி சென்னை கொடுத்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இனி எனக்கு சென்னை வேணாம், நான் வந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம்ல நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்துனீங்கன்னா அதுவும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்க ஜோன் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஜோன் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நான் எந்த ஜோன்ல அப்ளை பண்ண போறேன், எங்க வேகன்சி எனக்கு அதிகமா இருக்கு, எங்க போனா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா நீங்க பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நான் ரயில்வே போர்டு இதுல ஆர்ஆர்பி சென்னையிலயும் நான் அப்ளை பண்றேன், பெங்களூர்ல அப்ளை பண்றேன், மும்பைல அப்ளை பண்றேன், இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பா உங்களோட எல்லா அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் ஆர்ஆர்பி நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஜோன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணும். இங்கேயும் அங்கேயும் அப்ளை பண்றேன், எங்கேயாவது கிடைச்சாக்கா ஒரு இடத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நினைச்சிட்டு அப்ளை பண்ணாதீங்க. அது மால் ப்ராக்டிஸுக்கு சமம். சரியா? அதனால எந்த ஜோன் அப்ளை பண்ண போறீங்கன்றத நீங்க பிஃபோராவே நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிகிரி லெவலுக்கான நோட்டீஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க, எந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் சரி இந்த 5 போஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்குமே எலிஜிபிள். ஓகேவா? இதுல இந்த 5 போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். இதுல நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டே வரல, உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட்டே வரல அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது, நீங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத நோட்டீஸ்ல தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல இந்த டிகிரி லெவல் நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க், மொத்தம் இந்த 5 போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 5 போஸ்ட்டும் சேர்த்து 8113 ஓவரால் ஆல் இந்தியால சேர்த்து இந்த டிகிரி லெவலுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 8113 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1736, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 1507, சீனியர் கிளர்க்கு 732. இதெல்லாம் சேர்த்து ஓவராலா பார்த்தீங்கன்னா 8113 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இது ரெண்டோட பே லெவல் 6ல வச்சிருக்காங்க. ரிமைனிங் 3 வந்து லெவல் 5ல இருக்கு. ஓகேவா? ஸோ லெவல் 6 உடைய பேசிக் பே பாத்தீங்கன்னா 35,400 இருக்கு. ஓகேவா? ஸோ 35,400னா உங்களுக்கு அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 62,000ல இருந்து 65,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி லெவல் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து 29,200, இதுலயும் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 50,000 வரும். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பாத்தீங்களா இது மட்டும் பாத்தீங்கன்னா ரன்னிங் அலவன்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெயின்லேயே டிராவல் பண்றாங்க அப்படின்றனால அவங்களுக்கு கிலோமீட்டர் சார்ஜ் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப அந்த அலவன்ஸையும் சேர்க்கும் போது ரன்னிங் அலவன்ஸும் சேர்க்கும் போது இவங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 60 to 65,000 உங்களுக்கு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. இந்த 5 போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா A2 ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் B2, ஸோ அதுக்கப்புறம் C2, இந்த 3 ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இது ரெண்டுக்கும் தான் பாத்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட். A2 ஸ்டாண்டர்ட்ன்றது கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு இது இவங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிக்னல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல் பாக்குறது, ஸோ சிக்னல் கொடுக்கறது இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறனால பாத்தீங்கன்னா இதுல A2 ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள், நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு,
ஸோ நம்மளுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே எலிஜிபிளா இல்லை C2 மட்டும் தான் எலிஜிபிளா இல்லை B2 மட்டும் தான் எலிஜிபிளா அப்படின்றத நீங்க ஒன் டைம் நீங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. ஓகேவா? A2ன்றது பாத்தீங்கன்னா ஸ்பெக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பவர் இருக்கக்கூடாது. மைல்டு பவர் மேபி 0.25 ஆர் 0.5 இருந்துச்சுன்னா, அதாவது 6/9 விஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க எலிஜிபிள் இதுக்கு. 6/6 விஷன்ன்றது பாத்தீங்கன்னா நார்மல் விஷன் உள்ள ஒரு ஐ. ஓகேவா? ஸோ நீங்க ஐ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும், ஐ சார்ட்ல கடைசி லைன் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அது 6/6 விஷன். கடைசி லைனுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அது 6/9. அந்த 6/9 இருந்துச்சுனாக்கா நீங்க A2 இதுக்கெல்லாம் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் B2ன்றது பாத்தீங்கன்னா அதே மாதிரி A2ல நீங்க கண்டிப்பா லேசர் சர்ஜரி பண்ணிருக்க கூடாது. நீங்க ஓகே, நான் எனக்கு வந்து 6/9 ஆல்ரெடி ஸ்பெக் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர்லாம் அதை லேசர் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ A2 ஸ்டாண்டர்டுக்குள்ள வர மாட்டீங்க. A2 ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ ஓகே, ஸ்பெக் போட்டிருந்தா அப்ப எனக்கு வேற எந்த போஸ்டும் இல்லை அப்படின்னு பாத்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த B2 C2ல பாத்தீங்கன்னா நீங்க லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ அல்லது நீங்க ஸ்பெக் யூஸ் பண்ணாலோ நீங்க இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள், அதாவது இந்த 3 போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள் வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ இதுல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஐ செக்அப் இருக்கும், இயர் செக்அப் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இசிஜி, எக்ஸ்ரே, ஸோ அதுக்கப்புறம் சுகர், ப்ரெஷர் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாமே நார்மலா வச்சிருக்கீங்களான்றத ஒன் டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்ப இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 to 33 இருந்துச்சு. ஓகேவா? இப்ப இந்த கோவிட் வந்தனால பாத்தீங்கன்னா எக்ஸாம் எதுவும் கண்டக்ட் பண்ணாதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சேர்த்து 18ல இருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் வச்சுட்டாங்க. 33 இருந்தது 36 ஆக்கிட்டாங்க. ஓகேவா? சோ நீங்க இப்ப 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 5 போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அது போக பாத்தீங்கன்னா ஓபிசி, நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தீங்க அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிஷனலா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கு. இப்ப ஏஜ் லிமிட்டே பாத்தீங்கன்னா 18 to 36. இப்ப நீங்க உங்க வயசு வந்து ஒரு 37 இருக்கு, ஆனா நீங்க வந்து ஓபிசி நான் கிரீமி லேயருக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எலிஜிபிள். ஏன்னா உங்களுக்கு பிளஸ் ஒரு 3 இயர்ஸ் ஆட் ஆகும். 36 வயசோட ஒரு பிளஸ் 3 நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா 39 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னாக்கா நீங்க 41 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? 36 பிளஸ் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சேர்த்து உங்களுக்கு 41. நீங்க 41 வரைக்கும் இருந்தீங்கன்னா தாராளமா எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 500 rupees. ஓகேவா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 250 rupees. ஓகேவா? ஸோ இது நீங்க CBT 1 நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் 500 rupees நீங்க பே பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு 400 rupees ரீஃபண்ட் ஆயிரும். CBT 1 முடிச்சதுக்கு அப்புறம் 250 கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 250 rupees ரீஃபண்ட் ஆயிரும். CBT 1 முடிச்சதுக்கு அப்புறம் 250 rupees ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, இல்ல என்னென்ன லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா CBT 1, CBT 2, அதுக்கப்புறம் CBAT டைப்பிங் எக்ஸாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. இதுல இந்த 5 போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா CBT 1 வந்து எல்லாருக்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே காமன். ஓகேவா? இந்த CBT 1ல பாத்தீங்கன்னா எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்னு 3 செக்ஷன் இருக்கு. மேக்ஸுக்கு 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்க்கு 40 கொஸ்டின். டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினை நீங்க எவ்வளவு நேரத்துல நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னாக்கா 90 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஸோ 90 மினிட்ஸ்ல நீங்க 100 கொஸ்டின் நீங்க அடிக்கணும். ஓகேவா? அதுக்கு பாத்தீங்கன்னா 1/3 மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க 3 கொஸ்டின் தப்பா நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாக்கா 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால அட்டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா தெரியுதோ அதை மட்டும் நீங்க அடிக்க பாருங்க. ஓகேவா? CBT 2, CBT 1 கிளியர் பண்ணவங்க டைரக்டா எங்க வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CBT 2க்கு வருவாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே 3 செக்ஷன் தான், ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ரீசனிங். ஓகேவா? ஸோ கொஸ்டின் மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாறுது. ஓகேவா? அங்க 30 கொஸ்டின் மேக்ஸ் இருந்துச்சு, இங்க 35 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கு. அங்க 30 ரீசனிங் இருந்துச்சு, இங்க 35 ரீசனிங்.
சிபிடி 1ல அதே மாதிரி 40 ஜிகே இருந்துச்சு, இங்கே 50. ஓவராலா பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல 100 கொஸ்டின் இருந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா சிபிடி 2ல 120 கொஸ்டின் இருக்கு. சரியா? அங்க ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரத்துல நீங்க 100 கொஸ்டின் நீங்க எழுதணும். இங்க அதே 1.5 மணி நேரம், ஆனா 120 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 1/3 மார்க் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி சிபிடி 1 நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரை சிபிடி 2க்கு எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:15 ரேஷியோல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிபிடி 2க்கு எடுப்பாங்க. சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1:8 ரேஷியோல அடுத்த லெவலுக்கு உங்களை அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அண்டு சிசிடிஎஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அடிஷனல் ரவுண்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ சீனியர் கிளர்க் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் என்ன இருக்குனாக்கா உங்களுக்கு சிபிடி 1 சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்கு. இதுல நீங்க டைப்பிங் குவாலிஃபை ஆனா மட்டும் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, சைக்கோமெட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைக்கோமெட்ரி எக்ஸாம்ல மொத்தம் 5 பேட்டரி இருக்கும். அந்த 5 பேட்டரியிலுமே நீங்க டி ஸ்கோர் நீங்க 42க்கு மேல எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இதுல நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு பேட்டரியில நீங்க வந்து டி ஸ்கோர் 42க்கு கீழே வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ சைக்கோமெட்ரி எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஃபெயில் ஆயிட்டாக்கா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இந்த 3மே லெவல் 5 இருக்கு. சரியா? குட்ஸ் கார்டு உடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2, அதுக்கப்புறம் இந்த சீனியர் கிளர்க் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இதோடைய மெடிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா C2. ஓகேவா? நீங்க கூட்ஸ் கார்டு கிளியர் பண்ணிட்டீங்க, அதாவது ப்ரிலிம்ஸ் சிபிடி 1 சிபிடி 2 கிளியர் பண்ணியாச்சு. ஆனா உங்களுக்கு இந்த A2 ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 போஸ்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? அதான் நோட்டீஸ்லேயே கொடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு போஸ்ட் நீங்க கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள மற்ற போஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அதோடைய நீங்க அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸாம்ஸ் அண்ட் அதனுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் இதுக்கான போஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த 2 போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்குனாக்கா டைப்பிங் எக்ஸாம் இருக்கு. அப்ப அது நீங்க டைப்பிங் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இல்ல, ஆனா நீங்க டைப்பிங் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் படி நீங்க அடுத்து என்ன இது கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, அதனுடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த போஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் எந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அடுத்து எது கொடுக்கறது அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா? ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்றேன். இதுல சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு பாத்தீங்கன்னா கூட்ஸ் கார்டா போகணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு வந்து டிடியா போகணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப்ல போய் உட்காந்து நம்ம கிளர்க் ஒர்க் பார்க்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதனுடைய ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா, அதாவது நம்ம வந்து அந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு லெவல் 6 போகணும், எடுத்தோடனே எனக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி ஜாப் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சிசிடிஎஸ் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஓகேவா? சிசிடிஎஸ்ல நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிடிஇ, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் டிசி, அதுக்கப்புறம் புக்கிங் கிளர்க், அப்புறம் பார்சல் ஆஃபீஸ்ல கிளர்க் ஒர்க். சரியா? ஸோ இந்த மாதிரி ஜாபுக்கு நீங்க போகலாம். ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டர் போனால் உங்களுக்கே தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட். நம்மளுக்கு ஒரு கீழே ஒரு ஸ்டேஷன் இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனுக்கே நம்ம ஒரு இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய பே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 60,000க்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க இனிஷியலா நல்ல ஒரு பே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டை கொடுங்க. இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க். இது எல்லாமே உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும், நைட் டியூட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது மட்டும்தான் உங்களுக்கு சின்ன ஒரு டிராபேக். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து போனா இனிஷியலா ஒரு ஹைக் இருக்கணும், நல்ல ஒரு இதுல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 போஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒன்று நீங்க ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை தாண்டி சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெயின் மேனேஜரா போகணும், எனக்கு வந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து நான் ஒரு இன்சார்ஜா இருக்கணும்,
ஸோ நம்ம சிக்னல் கொடுத்தா தான் ட்ரெயின் மூவ் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்ஸ் கார்டு போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய இனிஷியல் பேயும் பார்த்தீங்கன்னா இது ஈவன் லெவல் 5ல இருந்தாலுமே இதனுடைய பே ரன்னிங் அலவுன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 60 to 65,000க்கு மேலே வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு டியூட்டி இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் காலைல போனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் கிளர்க் அண்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே ஜாப். ஓகேவா? காலைல வந்து உங்களுக்கு 9:15 9:30க்கு நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் வந்து கிளர்க் ஜாப் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த 2 போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சேலரி கம்பேர் பண்ணும்போது லெவல் 6 விட இது வந்து ஒரு 10,000 கிட்ட கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரெஷர் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஜாபாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எது போகணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதை பொறுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2019 கண்டக்ட் பண்ண NTPC எக்ஸாமுக்கும் 2024 கண்டக்ட் பண்ண போகிற NTPC எக்ஸாமுடைய வேகன்சிக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 12th லெவல் போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 10,628 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 24,649 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இந்த போஸ்ட் இல்லை, அதுக்கு பதிலாக தான் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்னு பேரை மாற்றி அதில் லெவல் 6ல் கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சீனியர் டைம் கீப்பர் இந்த ஜாப் இல்லை, கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் கிடையாது. ஸோ இந்த ஒரு 4 போஸ்ட் வந்து இந்த வருஷம் இல்லை. ஓகேவா? 2019 இருந்தது, இப்போ 2024 இது இல்லை. ஓகேவா? இதில் ஆர்ஆர்பி சென்னை மட்டும் பார்த்தீங்கன்னா 2019க்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்திருக்கு. ஓகேவா? குட்ஸ் கார்டு இருந்திருக்கு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 2019 359 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் இல்லை, அதுக்கு பதிலாக தான் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய பே லெவல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ்எம் உடைய வேகன்சி 2019 601 இருந்துச்சு, இப்போ வெறும் 8 தான் கொடுத்துருக்காங்க சென்னை ஜோனுக்கு. அதே மாதிரி குட்ஸ் கார்டோடைய வேகன்சி 275 இருந்துச்சு, இப்போ வெறும் 9 தான் இருக்குது. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இப்போ வந்து கிடையாது. ஜேடபிள்யூட வேகன்சி 285 இருந்துச்சு, இப்போ வந்து 169 இருக்கு. சீனியர் கிளர்க்கு 251 இருந்தது, இப்போ 95 இருக்கு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 2019 வேகன்சி கிடையாது, இப்போ வந்து 155 போட்டிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 2019 1771 இருந்தது, இப்போ வந்து 436 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க, இது இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்த வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்தது 436. அது இன்க்ரீஸ் ஆகுன்றது நம்ப வேணாம், டிக்ரீஸ் ஆகுன்றது நம்ப வேணாம். அஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல். ஓகேவா? ஸோ இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கான் அப்படின்றத நினைக்காம இருக்கிற வேகன்சியை எப்படி கிராக் பண்ணுறது, என்னெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷனை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அதே மாதிரி ஹோப் விடாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ NTPCயோட CBT1 எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மேக்கு அப்புறம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அந்த டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஓகேவா? இந்த NTPC நோட்டீஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இப்போ சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.